சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் பொக்கிஷமான ரமலானின் கடைசி 10 நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். ஆம், இந்த 10 நாட்களில் மிகவும் சிறப்பான மிகவும் பொக்கிஷமான அந்த லைலத்துல் கதருடைய இரவு நிச்சயமாக வரப்போகிறது. நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய அந்த நாள். ஆம், 1000 மாதங்களை விட மிகவும் சிறப்பான நாள். பல கோடி நன்மைகள் மட்டுமல்ல, உங்கள் பாவங்கள், உங்கள் பல வருட பாவங்களும் அழிந்துவிடும் இந்த நாளில் நீங்கள் கேட்கும் பாவமன்னிப்பால். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறியாமலேயே செய்யும் 2 தவறுகளால் உங்கள் அனைத்து நன்மைகளும் அழிந்துவிடும். நீங்கள் செய்யும் அந்த 2 தவறுகளால் நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளையும் அது சுட்டெடுத்துவிடும். ஆம், முதலாவது புறம் பேசுதல். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், அந்த லைலத்துல் கதருடைய இரவு தராஹவி நேரத்தில் தான் ஆரம்பமாகிறது என்று. ஆனால் அந்த லைலத்துல் இரவுடைய அந்த புனிதமான இரவு மஹரிபுடைய நேரத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இஃப்தாருடைய நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு, உங்கள் இஃப்தார் தட்டுக்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள்? அவனை பற்றியும் அவளை பற்றியும், அவன் என்ன செய்தான் தெரியுமா, அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று அவனுடைய பாவத்தையும் அவளுடைய பாவத்தையும் கழிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் நன்மைகள் அனைத்தையுமே அழித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புனிதமான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அழகான குர்ஆன் வசனங்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு புனிதமான அழகான ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை மற்ற சகோதரனுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு பல்லான கோடி பல நன்மைகள் எழுதப்படும் என்று உங்களுக்கு தெரியுமா சகோதரா? உங்களுக்கு தெரியுமா சகோதரி? சுப்ஹானல்லாஹ், புனிதமான இரவு. எப்படிப்பட்ட புனிதமான மாதம் என்றால், மலக்குகள் வானிலிருந்து இறங்கி அந்த அழகான இஃப்தாருடைய நேரத்தில் உங்கள் சபைகளில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் புறம் பேசி நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்கள் நன்மைகளை அழித்து விடாதீர்கள். புனிதமான இரவு, பாக்கியம் மிக்க இரவு. இந்த இரவின் பாக்கியம் உங்கள் கையில். அடுத்த தவறு நீங்கள் விடும், நீங்கள் அறியாமலேயே விடும் 2வது தவறு என்ன தெரியுமா? உங்கள் மனதில் இருக்கும் அந்த பெருமை. அந்த பெருமை. பெருமை என்றால் நான் சொல்கிறேன், கேளுங்கள். பெருமை என்றால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கடுகளவு பெருமையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் மட்டுமே பெருமைக்குரியவன். நீங்கள் மனதில் நான் மற்றவர்களை விட அதிகமாக அமல் செய்கிறேன், நான் தினமும் இரவில் தூங்காமல் விழித்திருந்து அல்லாஹ்வை வணங்குகிறேன், நான் 2 குர்ஆன்களை ஓதி முடித்து விட்டேன், நான் 3 குர்ஆன்களை ஓதி முடித்து விட்டேன், நான் என்னால் முடியுமான அளவு தான தர்மங்களை செய்துவிட்டேன், நான் அவனை விட செய்துவிட்டேன், நான் அவனை விட செய்து கொண்டிருக்கிறேன், நான் அவளை விட செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இருக்கிறதே, அது கூட பெருமைதான் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் பெருமையை ஒரு துளி கூட விரும்புவதில்லை. உங்கள் மனதில் உள்ள பெருமையை அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. நீங்கள் நினைக்கும் அந்த ஒரு சிறு பெருமைக்கு கூட உங்கள் நன்மைகளை அழித்துவிட முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா சகோதர சகோதரிகளே? விழித்திருந்து அமல்கள் செய்து நோன்பு நோற்று அனைத்தையும் பயனில்லாத நிலையில் ஆக்கிவிடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. புனிதமான அந்த இரவு, பொக்கிஷமான அந்த இரவு, அதன் முழு பயனையும் அடையக்கூடியது உங்கள் கையில் மட்டும். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் ஷைத்தானை அழித்தது நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெரியவன் என்று சொன்னதால் தான். அல்லாஹ் பெருமைக்கு நடக்க வைத்ததை பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே? லைலத்துல் கத்ர் என்ற இரவு பெருமைக்குரிய இரவு அல்ல, அது பணிவுக்குரிய இரவு. அல்லாஹ்வின் காலடியில் நீங்கள் விழுந்து அல்லாஹ்வை சுஜூது செய்து நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டிய புனிதமான இரவு. உங்கள் பல வருட பாவங்களையும் நீங்கள் அழித்து கொள்ளக்கூடிய இரவு, நீங்கள் கோடானு கோடி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவு. அந்த இரவுகளை நீங்கள் தெரியாமல் செய்யும் இந்த புறம் பேசுதல்,
பெருமை அடித்தல், மனதில் கூட பெருமை கொள்ளல், இந்த 2 தவறுகளாலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. புனிதமான இரவின் பொக்கிஷமான அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றே இப்போதே ஆரம்பியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் ஒருவர் கூட திருந்தினால் அந்த நன்மை நிச்சயமாக உங்களை வந்தே சேரும். அப்படிப்பட்ட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு நன்மைக்கு கூட பல கோடி நன்மைகளை அல்லாஹ், நீங்கள் செய்யும் ஒரு சிறு நலவுக்கு கூட, நீங்கள் செய்யும் 5 ரூபாய் சதக்காய்க்கு கூட அல்லாஹ் பல கோடி நன்மைகளை, அதை பல மடக்காக்கி தரக்கூடிய அழகான இந்த நாட்களை தவற விடாதீர்கள். நீங்கள் செய்யும் இந்த 2 சிறு தவறுகளால். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம் அனைவரையும் பாக்கியசாலிகள் ஆக்குவானாக. நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதமான மனிதர்களாக ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம். சொர்க்கத்துக்கு செல்லும் பாதையில் நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ்.